கோலாலம்பூர் ஜலான் பார்லிமெண்டில் நேற்று நடந்த மறியலின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பை சித்தரிக்கும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து காவல்துறையினர் அது குறித்த விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஆட்சேப மனுவை சமர்ப்பிக்கும் போது சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சட்ட அமலாக்க பணியாளர்களுக்கு சினமூட்டக்கூடிய மற்றும் அவர்களை தாக்கும் சம்பவங்களை அந்த டிக்டாக் காட்சிகள் சித்தரிப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடேல் மார்சோஸ் கூறினார். இந்த மோதலின் விளைவாக ஒரு போலீஸ் அதிகாரி காயமடைந்தார். அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று அவர் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். ஓர் அரசு ஊழியரை கடமையை செய்வதை தடுக்க குற்றவியல் பலாத்காரத்தை பயன்படுத்தியதற்காகவும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் கீழறுப்பு செய்ததற்காகவும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அமைதியாக ஒன்று கூட அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமையை காவல்துறை நிலைநிறுத்தும் என்று ஃபடேல் மீண்டும் வலியுறுத்தினார். அதே சமயம் அமைதியின்மையை தூண்டும் அல்லது அதிகப்படியான சினமூட்டும் செயலில் ஈடுபடும் தரப்பினருக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.